ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். மார்னிங் சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. காலையில் 7 மணிக்கு சர்ச்சு. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் சர்ச்சு. குட்டீஸை மாத்திரம் கிளம்ப வச்சு கூட்டிகிட்டு போகிறேன். பெரியவன் தூங்கிட்டு இருக்கான். இந்த தூக்கத்துலேருந்து காலையில் எந்திரிச்சு கிளப்ப வச்சா ரொம்ப அழுவான். இவன் என் கூடயே இருந்துச்சிருவான், அதனால் பிரச்சனை இல்லை. மூணார் இல்லை, அடிமாலி தான். மூணார் போய் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. எலெக்ஷன் டைம் தான் மூணாருக்கு போகணும் ஓட்டு போடுறதுக்கு. எங்களோட ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டர் சொல்கிறோம். மேலே வரைக்கும் ஏறி தான் போகணும். சர்ச்சில் வேலை நடந்துட்டுருக்கனால என்னாலலாம் ஏற முடியாது குழந்தைய வச்சுட்டு. அதனால் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு நான் ஏறிட்டுருக்கேன். ஏன் குட்டினா நடந்துருவான். இவனை தூக்கிட்டு ஏறுறது கஷ்டம். நானே ஏறுறது பெரிய விஷயம். செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஹெல்த்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஏறுறது ரொம்ப வேலை செய்கிறதுலாம் முடிய மாட்டேங்குது. 2 குட்டீஸ்ங்க பின்னாடி ஓடுறதுக்கே கரெக்டாக இருக்குது. அதில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு அத்தை பூ கட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம செடியில் உள்ள மல்லிகைப்பூ தான். ஓலை இலையில உள்ள நாரை எடுத்து அழகாக கட்டியிருந்தாங்க அத்தை. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அப்படி தான் வாழை இலையில் எடுத்து 2 நாளைக்கு முன்னாடி வாழை இலையில் உள்ள நாரை எடுத்து அந்த தண்டில் உள்ள நாரை எடுத்து பூ கட்டியிருந்தாங்க. எப்படிலாம் கட்டுறாங்க பாருங்கள். இவங்க சொல்ல போய் தான் எனக்கே தெரியும். அதிலெல்லாம் கட்டினா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ, பூ உதிராமல் இருக்கும். நல்ல மல்லிகைப்பூ, செம்ம வாசம், சூப்பராக இருந்துச்சு. செடியை காணிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரே நாளில் உள்ள பூ இல்லை, 2 நாளைக்கு எடுத்து வச்ச பூ. ஹஸ்பண்ட் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஃப்ரைடேக்கு லீவ் இருந்தனால இப்போ ஆஃபீஸ் இருக்குது. 2 பேரும் ஒரு ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு போயிடுவாங்க. அம்மா அப்பா கிளம்பிடுவாங்க. அத்தையுமே ஊருக்கு கிளம்புறாங்க. வீடு நல்ல கலகலன்னு இருக்கும். யாரும் இல்லைன்னா அப்படியே அமைதியாக இருக்கும். அதுவே ரொம்ப சங்கடமாக இருக்கும் மனசுக்கு. நிறைய வீடியோவில் நல்ல நாளைக்கு சாப்பாடு செய்கிறது, பிரியாணி, மீன் கறி இதெல்லாம் வாங்கும்போது வீடியோ போடுவேன்னா அந்த வீடியோலாம் பார்த்துட்டு கொஞ்சம் பேர் பொறாமையில சாப்பிட்றது கூட சொல்லி காணிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லதாக சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்றாங்க. உழைக்கிறதே சாப்பிட்றதுக்காக தான். அதுக்காக சாப்பிடாம சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். உடம்புக்கு நல்லா இருக்கும் போதே நல்லது பலது வாங்கி சாப்பிடணும். நாங்கள் என்றைக்குமே சாப்பாட்டுக்கெல்லாம் கஞ்சமாக இருந்ததே கிடையாது. யார் வந்தாலும் சரி நல்ல சாப்பாடு தான், யாரும் இல்லாட்டியும் சரி நாங்கள் நல்ல சாப்பாடு தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஹெல்த்தியானதாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதும் நம்ம ஹெல்த்தியானதாக சாப்பிட்றதுக்கு வந்து யாருக்கும் நம்ம பயப்படவும் தேவையில்லை. 1-2 பேர் சொன்னா பரவாயில்ல, நிறைய பேர் என் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன, நீங்க நல்லா வசதியாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படிதான் இப்படிலாம் சொல்ல முடியுது, எப்படி பேச முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல. இது வந்து அவங்கவுங்களோட லைஃப், அவங்கவுங்க லைஃப் எப்படி அவங்க வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க சுத்த போனாலும் சரி, அவங்களோட பணம், அவங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, எதுக்கு அடுத்தவங்களை நினைச்சு நம்ம பொறாமப்படணும்னு எனக்கு தெரியல. பேசுற வாய் பேசிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல முன்னேறவும் முடியாது, அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்கவும் முடியாது. ஒரு ஆள் இடுப்புல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது? அத்தை வடை போட்டுட்டு இருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.